உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராய் இயேசு நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொள்ளுகிறார். வேத புத்தகத்திலே 1 சாமுவேல் அதனுடைய 10ஆம் அதிகாரத்திலே கழுதையை தேடி போன ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றதான சாமுவேல் சவுல் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றி எல்லா ஜனங்களுக்கும் இவர்தான் ராஜா என்று அறிமுகப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலே அவர் இவ்விதமாய் குறிப்பிடுவார். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்று சாமுவேல் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன், அவனை உலகத்திற்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாமுவேல் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் அறிமுகப்படுத்தி வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை குறித்து சாமுவேல் சொல்லும் போது அவனுக்குள் இருக்கிற குணாதிசயங்கள், நல்ல தெய்வீக பண்புகள் நாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த சவுலுக்கு ஆண்டவர் வேறே இதயத்தை கொடுத்தார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு வேறே இருதயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். இதுவரையிலும் கழுதையை தேட வேண்டும், தன்னுடைய பெற்றோர் கவலைப்படுவார்களோ என்ற குடும்ப உலக கவலைகள் இருந்தது. ஆனால் அந்த கவலைகளை எல்லாம் நீக்கி சமஸ்த ஜனங்களை குறித்த கவலை, அந்த ஜனங்களுடைய பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பு பாரத்தை உருவாக்குற ஒரு தெய்வீக இருதயத்தை ஆண்டவர் அவனுக்குள் புதிதாய் கொடுத்தார். தாவீது குறிப்பிடும் போது, பால் மறந்த குழந்தையைப் போல என் இருதயத்தை அமர பண்ணினீர் என்று குறிப்பிடுவார். வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுவார், சங்கீதம் 51 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான பரிசுத்தாவியை என்னுள்ளத்தில் புதுப்பியும் என்று குறிப்பிடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாக்கி கொள்ள விரும்புகிறார். புதிதாக்கப்பட்ட அந்த உள்ளத்தில் தான் ஆண்டவர் நம்முடைய விசேஷத்த கிருபைகளை ஊற்றுகிறார். வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, புதிய துருத்தியிலே புது ரசத்தை வார்த்து வைக்க வேண்டும். நம்முடைய இருதயமாகி துருத்தியிலே புது ரசம் வார்த்து வைக்கும் போது அது பத்திரப்பட்டிருக்கும். இல்லாவிட்டால் பழைய துருத்தியிலே புது ரசம் வார்த்து வைத்தால் அது கெட்டுப்போகும், அது துருத்தியை அழித்து போடும் என்று நம்முடைய ஆண்டவர் குறிப்பிடுவார். இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் கெட்டுப்போக காரணம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாட்சிகள் கெட்டுப்போக காரணம் என்ன? துருத்தியாக நம்முடைய இருதயம் சரியில்லாமல் ஆண்டுடைய வரங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறோம். தேவனுடைய ஆவியானிடத்தில் இன்றைக்கு இந்த கால வேளையிலே, ஆண்டவரே புதிய இருதயத்தை நீ தாரும் என்று நாம் கேட்போம். தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் புது இருதயத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது, சாமுவேலை சந்தித்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று அவன் அனைவரையும் பார்க்கும்போது, சவுலுடைய சிறிய தகப்பன் கேட்பார்,
சாமுவேலை சந்தித்தீர்களே, என்ன சொன்னார் என்று கேட்கும்போது அவன் கழுதையை குறித்து கவலை வேண்டாம் என்று சொன்னார், அது கிடைத்தது என்றெல்லாம் சொன்னார். ஆனால் ராஜ்ய பாரத்தை சவுலுக்கு கொடுத்ததை சிறிய தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. வாழ்க்கையிலே உயர்வு பெறுகிற வேளையிலே ஒரு அடக்கமுள்ள ஒரு அனுபவம் தான் கர்த்தர் விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் வரும்போது பெருமைகள் வருகிறது. உயர்வுகள் வரும்போது மற்றவர்களை மதிப்பது கிடையாது. உயர்வுகள் வரும்போது ஒரு அமைதலான வாழ்க்கை கிடையாது. அடக்கமில்லாதவர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் யார்? அடக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடங்கி இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் தெரிந்து கொண்ட மனிதனை பாருங்கள். வேறே இருதயம் அவனுக்கு இருந்தது. அவன் அடக்கத்தோடு அமைதலோடு காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். வாழ்க்கையில் உயர்வுகள் வருகிறது, மேன்மைகள் வருகிறது, புகழ்ச்சிகள் வருகிறது. அடக்கமுடையவளாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டோடத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தெரிந்து கொண்ட ராஜா இப்பொழுது எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் நின்று கொண்டிருக்கும் போது சீட்டு பென்யமீன் கோத்திரத்துக்கு விழுந்தது. அது கீஸ் குடும்பத்தின் பேரில் விழுந்தபோது ராஜாவாக இருக்க வேண்டிய சவுலை தேடின போது அவனை காணவில்லை. 1 சாமுவேல் 10:22 வாசிக்கும் போது அவன் ஆயுதங்கள் தளவாடங்கள் இருக்கும் இடத்தில் மறைந்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா எவ்வளவு பெரிய தேவனுடைய மனிதன், கேரத்தில் ஒளித்துக் கொண்டிருந்தான். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறைந்திருக்க சில வேளைகளிலே கற்றுக் கொடுக்கும் போது நாம் மறைந்திருக்க வேண்டியது அவசியம். 12வது வயதில் போதகர் நடுவிலே போதகம் பண்ணின நம்முடைய ஆண்டவர் 30ஆம் வயது வரையிலும் 18 ஆண்டுகள் அவர் மறைந்தே வந்தார். சுவிசேஷ பணிகளிலே, ஜெப வாழ்க்கையிலே, தெய்வீகங்களிலே நாம் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்றல்ல, நம்மை புகழ்ச்சிக்குரியவர்களாக காட்டுவதை விடவும் தேவனே காட்டுவதற்கு மறைந்திருக்கிற ஒரு அனுபவம் அங்கே சவுலுக்குள் இருந்தது போல நமக்கும் இருக்குமானால் தேவன் நம்மை மறைத்து வைக்கிறவர் அல்ல. எலிசா சொல்லுவார், தேவனுடைய தீர்க்கதரிசி உண்டு என்பதை ராஜா அறியட்டும் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை நீ எங்கேயோ இடத்தில் மறைந்து ஒளித்திருப்பது போல் இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சவுலை தேவன் தெரிந்து கொண்ட ராஜா என்று குறிப்பிட்டது போல தேவன் காரியங்களை செய்வார். வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அம்மோனியரை வெற்றி கண்டு முதல் யுத்தத்திலே மகா பெரிய ஜெயத்தை சவுல் பெற்றுக் கொண்ட போது மூப்பர்கள் எல்லாம் வந்து சொல்லுவார்கள், இவனா நமக்கு ராஜாவாய் இருப்பான் என்று சொன்ன பேலியாளின் மக்களை கொண்டு வாருங்கள், நாம் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று சொன்ன போது சவுல் பழிவாங்க துடிக்கிறவராக அல்ல, பழிவாங்குதலை ஆண்டவருடைய சமூகத்திலே விட்டுவிட்டார். பழிவாங்குவது நம்முடைய வேலை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் பழி வாங்குகிறார். இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் பழி வாங்க விரும்பாதபடிக்கு பழி வாங்க விரும்புகிற தேவனுடைய கரத்திலே நாம் விட்டு விடுவோம். மற்றவர்கள் பழி வாங்கி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புவதை விடவும் தேவ சமூகத்திலே நாம் உண்மையாய் இருப்போமானால் தேவன் நம்மை கனம் பண்ணுவார். இப்பேற்பட்ட மேன்மை பெற்ற சவுலிடத்திலே 2 குறைகள் இருந்தது. நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய குறைகளாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில சிறிய குறைகள் போல இருக்கிறது. 7 நாள் காத்திருக்க அவரால் முடியவில்லை. தான் விருப்பம் போல் பலி செலுத்தினார். தன்னுடைய சுய முடிவுகளை எடுத்தார். சிறிய நரிதான் தோட்டத்தை கெடுக்கும். சிறிய நாக்குதான் அநேக பிரச்சனைகளை உண்டாக்கும். சிறிய நெருப்பு தான் காட்டை கொளுத்தும். சிறிய விதைதான் பெரிய விசுவாசத்தை உண்டாக்கும். சிறிய எழுத்தாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு சிறிய நாக்கு, சிறிய நெருப்பு, சிறிய நரிகளைப் போல நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறிய சிறிய பாவங்களையும் குறைகளையும் இன்றைக்கு அகற்றிப்படுவோமானால் ஆண்டவர் என்னோடு நம்மை வெற்றி காண்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக உங்களையும் மாற்றுவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்குள் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவன் தெரிந்து கொண்ட ராஜாவை பாருங்கள் என்று சாமுவேல் சவுலை அறிமுகப்படுத்தி அவருக்குள் மறைந்திருந்த தெய்வீக குணங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு
கிருபை தந்ததற்காக நன்றி. நாங்களும் இன்றைக்கு வேறே இருதயத்தை பெற்று நாங்களும் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக மறைந்திருந்து பழிவாங்க விரும்புகிறவர்களாக அல்ல, பதில் செய்கிற ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து சிறிய குறையோ பெரிய குறையோ ஒன்றுமில்லாமல் ஆண்டுடைய சன்னிதானத்திலே உண்மையாயிருக்க கிருபை தாரும். இந்த செய்தி கேட்ட உடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளோடு மனபாரத்தோடு சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவருடைய உயிர்ப்பிப்பேராக, அவர்களை ஆசீர்வதிப்பேராக, அவருடைய பலவீனங்களை நீக்குவீராக. வியாதி உள்ளவர்களாக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு தீராத வியாதிகள், மறைந்திருக்கிற கிரியைகள் எல்லாம் மறைந்து போவதாக. அற்புத விடுதலை கட்டிடுவீராக. தெய்வீக சுகமாகுதல் உண்டாவதாக. நீர் அவளை தொடுகிறதற்காக நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி உயர்த்தப்படுவதற்காக நன்றி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.